அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி டெஸ்ட்ல ஃபுல் டெஸ்ட்ல நம்மளுக்கு எலிஜிபிள்ல ஒரு 80 கொஷின் இருக்கு. எல்லாம் நல்லா வெல் ப்ரிப்பேர்ல இருப்பீங்கன்னு நம்புறோம். சரிங்களா? ரைட். டேரக்டா கொஷின் பார்த்தரலாம். எலிஜிபிள் தான். இருந்தாலும் பார்த்தரலாம் கொஷின். ஃபர்ஸ்ட் பாருங்க 71 என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாணி என்னும் பெயரால் அழைக்கப்படக்கூடிய இசைக்கருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாணி அப்படின்னாலே என்ன சொல்றோம் அப்படின்னா, திமிலை அப்படிங்கிறத சொல்ல வரோம். சரிங்களா? பாணி அப்படின்னாலே திமிலை. ஈஸியான கொஷின் தான். ஓகேங்களா? எல்லாமே புக்கு கொஷின்ல இருந்து தான் கொஷின் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷினே பார்த்தீங்கன்னா புக்கு கொஷின் தான். எக்ஸாம்லயும் புக்கை தாண்டி கொஷின் வர்றதில்ல எலிஜிபிள்னால. 71க்கு ஏ அப்படிங்கிறது கரெக்ட். 72 அப்படிங்கிறது பாருங்க, மனநூல் எனும் வேறு பெயரை கொண்ட நூல் கேட்டிருக்காங்க. இப்போ மனநூல், முக்தி நூல், காமநூல் இது எல்லாமே எது சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. இப்போ 72க்கு ஆப்ஷன் பார்த்தோம்னா செகண்ட் தான் கரெக்ட். கொஷின் நம்பர் பாருங்க 73 எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது யாருடைய கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா சொல்லும் பொருள் குறிச்சதான் அப்படின்னு சொல்லக்கூடியது தொல்காப்பியருடைய கூற்றா இருக்கு. 73க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 74 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மதுரை காஞ்சியின் சிறப்புகளை தேர்ந்தெடுக அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன வச்சிருக்காங்க பாருங்க, மதுரையை பாடுவது. மதுரை காஞ்சி அப்படிங்கிறது மதுரையை மட்டும் வச்சு பாடக்கூடியது. அப்போ 1 கரெக்ட். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, 10 பாட்டுள் மிகுதியான அடிகளை கொண்டது. எஸ், ஏன்னா 782 அடிகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். இப்போ ரெண்டுமே கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட் அப்படிங்கும்போது எங்க இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. 1, 2 சரி. அப்ப 74க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்த பாருங்க 75. 75 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அசும்பு. அசும்பு என்ற சொல்லுடைய சரியான பொருள் கேட்டிருக்காங்க. இப்ப அசும்பு அப்படின்னாலே நிலம், விசும்பு அப்படின்னா தான் வானம் போயிடும். சரிங்களா? அப்ப ஆன்சர் 75க்கு ஆப்ஷன் 4th தான் நமக்கு சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க 76. தமிழில் முதன் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யாருங்கிட்டு சதுரகராதி என்னும் அகர முதலி அப்படிங்கிறது வீரமா முனிவர் தான். சதுரகராதி கண்ணை மூடிட்டு போடலாம். 76க்கு சி தான் சரியான ஆன்சர். 77 பாருங்க, அழுது அடி அடைந்த அன்பர். அடி அடைந்த அன்பர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவரை மாணிக்க வாசகர். 77க்கு ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 78 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அண்ணல் அம்பேத்கர் பிறந்த இடம் எந்த இடத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எந்த இடம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்ப 78க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? 78க்கு ஏ தான் சரி. அடுத்து பாத்தீங்கன்னா 79. ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 78க்கு ஏ தான் சரியான ஆன்சரா கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்த பாருங்க 79. பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை உடையது. எஸ், 3 தான். என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புகார், மதுரை, வஞ்சி சொல்றோம். கரெக்ட். அடுத்த பாருங்க, திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறதானா? எஸ். ஏன்னா திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதுங்கிற வாழ்த்து பாடல் மூலியமா தான் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தொடங்குது. 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 3வது பாத்தீங்கன்னா, இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். எஸ், அதுவும் கரெக்ட். இப்போ அனைத்தும் சரி அப்படிங்கும்போது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சில இருக்கு. 79ற்கு சி தான் கரெக்ட். கொஷின் நம்பர் பாருங்க 80. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. டைப் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு என்ன ஆகுதுன்னா தட்டச்சு பொறி. அதுதான் நமக்கு கரெக்ட். இப்ப 80வது கொஷினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். 81 பாருங்க, தமிழிசை இயக்கத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் ஆபிரகாம் பண்டிதர் அவர்தான். அப்ப 81க்கு ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சூப்பரான கொஸ்டின். என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, வீரமங்கை வேலு நாச்சியார் ஆங்கிலேயரிடமிருந்து சிவகங்கையை மீட்ட ஆண்டு.
இப்ப மீட்ட ஆண்டே வந்து பாத்தீங்கன்னா 1780. அப்போ 82வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 83 பொறுத்து கொடுத்துருக்காங்க. வங்கூல் வங்கூல் அப்படிங்கறது என்ன சொல்றோம்னா காற்று. அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 4 வேணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 4 இருக்கக்கூடியது ஏ மட்டும்தான் இருக்கு. இப்ப அதை வச்சு எடுக்கலாம். 4 3 2 1. 83க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 84 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுங்க. கேண்மை கேண்மை அப்படின்னா நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. கேண்மைனா டைரக்டான மீனிங் நட்பு. இப்போ அதோடைய எதிர்ச்சொல் அப்படிங்கும்போது பகை அப்படிங்கிறதான். 84க்கு ஏ தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 85 சிறுபானாற்று படையின் அடி வரையறை. அதோடைய அடிகளோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 269. இந்த மாதிரி ஏதோ ஒரு அடி வகை கேட்கறாங்க கண்டிப்பா கொஷின். எல்லாம் இம்பார்ட்டன்டா பார்த்து வச்சுக்கணும். 10 பாட்டு நூல்கள்ல வரக்கூடியதா இருக்கு. இப்ப 85க்கு ஏ தான் சரி. அடுத்த பாருங்க 86 திரைக்கவி திலகம் என்ற சிறப்பு பெயர் யாருக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. திரைக்கவி திலகம் அப்படின்னு எடுத்துட்டாலே மருதகாசி தான். அதிகபட்ச கொஷின் மருதகாசி கொஷின் கேட்கறாங்க. 86க்கு ஏ தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கொஷின் நம்பர் 87 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 திருவள்ளுவர் ஆண்டை கணக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2023 மட்டும் கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம் கொடுத்தாலும் அது கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 31 அப்படிங்கிறது திருவள்ளுவர் ஆண்டு காலம் படிக்கிறோம். அப்போ 31 ஆட் பண்ணணும்னா நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு கால்குலேட் ஆயிரும். 4502. இப்ப 2054 அப்படிங்கிறதான் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் இருக்கு. 87க்கு ஆப்ஷன் ஃபோர்த் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த பாருங்க 88. 88 பொறுத்தளவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முடியரசன் அவர்களுக்கு கவியரசு பட்டம். சரிங்களா? முடியரசன் அவர்களுக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி மற்றும் கவியரசு 2 பட்டம் தான் இருக்கு. கவியரசு பட்டம் தான் கேட்டிருக்காங்க. யார் தந்திருக்காங்கன்னா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தான் தந்திருக்காங்க. சரிங்களா? இப்ப 88க்கு சி தான் சரி. அடுத்த பாருங்க 89 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் என்ன நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி. இது எந்த நூல் யார் எழுதுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா பா சிங்காரம் அவர்கள் எழுதுனதான். 10th புக்ல இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். 89ற்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் தான் கரெக்ட். எங்க இருந்து புலம்பெயர்ந்திருக்காங்க அப்படிங்கும்போது இந்தோனேஷியா வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. அது லைட்டா பார்த்து வச்சுங்க. அடுத்த கொஸ்டினை 90 என்ன கொடுத்துருக்காங்கன்னா அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிற பாடல். இந்த நூலு எந்த நூல்ல இருந்து இந்த லைனு எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா நற்றிணை அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. அதிகபட்சம் அள்ளில் ஆயினும் விருந்து வரை உவக்கும் அப்படிங்கிறது அள் அப்படிங்கறதுக்கு மீனிங் கேட்கலாம். அள் அப்படிங்கிறது இரவு அப்படிங்கிற மீனிங் தான் அதிகபட்சம் கேட்கறாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். ஓகேங்களா? இப்ப 90க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 91 பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பொறுத்துகையில வினைத்தொகை வினைத்தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விரிமலர். விரிமலர் தான் வினைத்தொகை. ஏன்னா காலம் கறந்த பெயரச்சம் அதான் நமக்கு வினைத்தொகையா வருது. 1. 2வது அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 2 வேணும். அப்ப இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்போ சியும் டியும் வராது அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாருங்க பண்பு தொகை. பண்பு தொகையாக நிறம் சுவை அளவு வடிவில் வரக்கூடியது. அப்ப வடிவம் அப்படிங்கும்போது வட்டம் இருக்கு. வட்டம் சதுரம் முக்கோணம் செவ்வகம் இதெல்லாம் வடிவத்துல வந்து. அப்ப செகண்ட் பிளேஸ்ல 1. அப்ப செகண்ட் பிளேஸ்ல 1 அப்படிங்கும்போது இதை எடுக்கலாம் ஆன்சரு. அப்ப பிஏ கேன்சல் பண்ணி விடலாம். 2 1 4 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் எங்க இருக்குன்னா 7 இருக்கு. அதான் சரியான ஆன்சர் 91க்கு. அடுத்த பாருங்க 92 மனிதனை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி மேம்படுத்தியும் காட்டுவதற்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு பேர் தான் என்ன மொழி. மொழி தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? இப்போ 92க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்தது பகுத்தறிவு. அதாவது பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கவிதை வடிவில் தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு. 93க்கு ஏ தான் கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 94 என்ன கொடுக்குறாங்கன்னா கற்றது கைமண் அளவு. கற்றது கைமண் அளவு என்று கூறியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஔவையார் அவர்கள் தான். அப்ப 94க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி தான் கரெக்ட்.
சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா 95. 95 அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுந்து இடுவாராயின் கப்பிய பசியனோடு கடும்பசி ஆகும் தானே அப்படிங்கிற பாடல் லைனு. இந்த லைனு கூறக்கூடிய நூல் கேட்டிருக்காங்க. விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணியில கொஷின் வருது. ஓகேங்களா? அப்போ இது முக்கியமான கொஷின். விவேக சிந்தாமணிக்கு ஆத்தர் கிடையாது. சரிங்களா? இது நீங்க ஞாபகம் வச்சுங்க. அப்ப 95க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்த பாருங்க 96. தமிழன் என்ற ஒரு சொல், அதாவது தமிழன் என்ற சொல்லு முதலில் ஆளப்படக்கூடிய இலக்கியம் எந்த இலக்கியம்னு கேட்டிருக்காங்க. தமிழன் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல எந்த நூல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேவாரம். அப்பர் எழுதுன தேவாரத்துல தான் சொல்லியிருக்காங்க. கேட்கறாங்க கொஷின். தமிழ் கேட்கறாங்க, தமிழ்நாடு கேட்கறாங்க, தமிழன் கேட்கறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க நூல் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப 96க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி தான் கரெக்ட். பாக்ஸ் கொஸ்டின்ல 6th புக்ல பாக்ஸ் கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? அடுத்த பாருங்க 97. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் என்ன தொடர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு விளைவு தொடர் தான். சரிங்களா? விளைவு தொடர் தான். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் இதுல வரக்கூடியது விளைவு தான். ஓகேவா? 97க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 98. ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. சரிங்களா? அகராதிகள் தேவைப்படுவதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் ஜெகதீஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அப்ப 98க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த பாருங்க 99. முற்று பெறாத வினைச்சொல் ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிவதற்கு பேர் என்ன கேட்டிருக்காங்க. அதுக்கு பேரு பெயரச்சம் அப்படிங்கிறது. அதாவது எச்ச வினைச்சொல் ஒரு பெயரை வச்சு முடியக்கூடியதான் பெயரச்சம். வினையை வச்சு முடிஞ்சுன்னா வினையச்சம் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ 99ற்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். கொஷின் நம்பர் பாருங்க 100. மா நெடில் எழுத்து கொடுத்துருக்காங்க. 6th புக்ல இருக்கக்கூடிய கொஷின் தான். இம்பார்ட்டன்டா படிச்சு வச்சுங்க. ஓகேவா? மா அப்படிங்கிறடைய ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத கேட்டிருக்கான். சரிங்களா? குறிக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குறிக்கிறது வயல், வண்டு, துகள் குறிக்குது. மாடம் அப்படிங்கிறது குறிக்காது. சரிங்களா? நமக்கு கேட்டது குறிக்காதான் கேட்டிருக்காங்க. இப்ப மா அப்படிங்கிறது ஆன்சரு குறிக்காதது. செகண்ட் ஆப்ஷன் வராது. அடுத்த பாருங்க 101. அந்த காலம் இந்த காலம் என்ற பாடலை இயற்றியவர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த காலம் இந்த காலம் அப்படின்னாலே உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு படிக்கிறோம். அதான் உடுமலை நாராயண கவி. 101க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த பாருங்க 102. சரியான இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஸ்டின் ஒரு 5-6 கொஸ்டின் வருது. ஓகேங்களா? அதனாலதான் நமக்கு இன்ஸ்டியூட்ல சூப்பரான கொஸ்டினா செட் பண்ணியிருக்காங்க. பாருங்க. சரியானது ஃபர்ஸ்ட் 1938 நவம்பர் 13ல சேலம் பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டது. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட் தான் தந்திருக்காங்க. எந்த மாவட்டம், எந்த எந்த மாநிலம், எந்த பெண்கள் மாநாடு அப்படின்னா சேலத்துல நடந்த பெண்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு வச்சுங்க. ஓகேவா? எந்த வருஷம் படிச்சு வச்சுக்கலாம். ஒரு 2-3 கொஸ்டின் இதுலயே கிடைக்கும். அடுத்த பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு 2வது ஸ்டேட்மெண்ட் 27/6/1970ல யுனெஸ்கோ மன்றம் தான் தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பட்டம் வழங்கி சிறப்பித்தது அப்படிங்கிறது. அதுவும் கரெக்ட். அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரி. இப்ப 102க்கு ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். 103 பாருங்க. அவளாகு ஒன்றோ மிசையாக ஒன்றோ இதில் அவள் அப்படிங்கிறவுடைய மீனிங் உண்டில். அவள் அப்படிங்கிறவுடைய மீனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான பொருள் நமக்கு பள்ளம். ஆனா கேட்டிருக்கக்கூடிய கொஷின் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இப்ப மேடு அப்படிங்கறத எடுக்க வேண்டியிருக்கு. இது இம்பார்ட்டன்டான கொஷின் தான். புக் பேக் கொஷின்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப 103க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். புக் பேக் கொஷின் பார்த்து வச்சுக்கணும். ஒரு 5 கொஷின் புக் பேக் கொஷினா வரும். ஓகேங்களா? மொத்தமா. அடுத்த பாருங்க 104. புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்று வந்து பாத்தீங்கன்னா நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. புதுக்கவியின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன் அவர்கள். அப்ப 104க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்த பாருங்க 105. தமிழை ஆளன வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்?
நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். எல்லாம் ஸ்ட்ராங்கா அழுத்தி படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப தேவநேய பாவாணர். ஏன்னா தேவநேய பாவாணர் கொஷின் இல்லாம டிஎன்பிசில கொஷின் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஆகாது. நெறைய எக்ஸாம்ல தேவநேய பாவாணர் பத்தின கொஷின் இருக்கும். ஓகேங்களா? அப்ப 105க்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 106 தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தமிழ் தொண்டு அப்படிங்கிறதுடைய அர்த்தம் தமிழுக்கு செய்யும் தொண்டு. அப்ப கு அப்படிங்கிறது 4வது வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்க தொகை. அப்ப ஐ ஆள் கு இன்னது கண் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் டேஸ்லயே. அதே கொஸ்டின் தான். 106க்கு ஆப்ஷன் 4th தான் சரி. சரிங்களா? அடுத்த பாருங்க 107 பக்காவான கொஸ்டின். ஆனா பாருங்க இது நம்ம கொஞ்சம் லைட்டா பிரிச்சு வச்சு போட்டு பார்க்கணும். உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கிறான். இப்போ பொற்சிலை அப்படிங்கிறது பொன் கூட்டல் சிலை, பொன்னுண்டு அப்படிங்கிறது பொன் கூட்டல் உண்டு, மண் அழகு அப்படிங்கிறது மண் கூட்டல் அழகு, சிலை அழகு அப்படிங்கிறது சிலை கூட்டல் அழகு. இப்படி பிரிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? பிரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கிறது சிலை கூட்டல் அழகு. அப்ப இதை பிரிச்சிங்க அப்படின்னா சிலை கூட்டல் அழகுன்னு கிடைக்கும். லை அப்படிங்கிறத ஒட்டச்சிங்க அப்படின்னா இல் கூட்டல் ஐன்னு கிடைக்கும். அப்போ ஈற்று சொல்லா ஈற்று எழுத்து என்ன இருக்குன்னா ஐ இருக்கு. இதுல வருமொழியில என்ன இருக்கு அப்படின்னா அழகு அப்படிங்கிறது 6. அப்போ உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கிறது எனக்கு ஏன்னா உயிர் எழுத்து தான் இருக்கு. உயிரீற்று புணர்ச்சி தான் இருக்க வேண்டியது. அப்போ 4, 3, 2, 1. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 4 இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் செகண்ட் தான் இருக்கு. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. அப்போ 107க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். 108 பாருங்க. காரண சிறப்பு பெயருக்கு உதாரணம் தருக அப்படின்னா காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயர்ன்னு சொல்லிட்டாலே வளையல் தான். ஏன்னா வளைந்திருக்கக்கூடிய அனைத்து பொருளும் வளையல் கிடையாது. கையில அணிகலன்கள் வகையில வரனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா வளையல் அப்படிங்கிறோம். அதான் நமக்கு சரி. இப்போ 108க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த பாருங்க 109 கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்புதி அப்படிங்கிறது. ஏன்னா எழுத்துக்கள் இருந்ததா சொல்லக்கூடியது ப்ரூஃப் இருக்கானா இருக்கு. சிலப்பதிகாரம் தான் சொல்லுது. சரிங்களா? அப்ப 109ற்கு ஏ தான் கரெக்ட். 110 பாருங்க. வள்ளலார் ஞானப்பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த மூலிகையை சொல்றார் அப்படின்னா சிங்கவள்ளி. சிங்கவள்ளியத்தான் ஞானப்பச்சிலை அப்படிங்கிறாங்க. 110க்கு ஏ தான் கரெக்ட். 111 பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? நார்மலா படிச்சிருந்தா கூட போடலாம். நான்மணி கடிகை. நான்மணி கடிகை அப்படின்னாலே விளம்பி நாகனார். விளம்பி நாகனார் அப்படிங்கிற ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க. 2 இங்க இருக்கு. இங்கே 2 இருக்கு. அடுத்து பாருங்க. பழமொழி 400 மூன்றுரை அறையினார். இங்கே இருக்கு, இங்க இருக்கு. இப்ப குற்றால குறவஞ்சி திரிகூடர் அசப்ப கவிராயர். அப்ப தேர்ட் பிளேஸ்ல 4. அப்ப இதை எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ 2, 1, 4, 3 அப்படிங்கிறது 111க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். சரிங்களா? அடுத்து பாருங்க 112 அகரவரிசை. அகரவரிசை வச்சு கொஷின் ஃப்ரேம் பண்றாங்க. அதனால ஒரு 2 கொஷின் வந்துச்சுன்னா நம்ம பார்த்து வச்சுக்கோம். ஓகேங்களா? அகரவரிசைப்படி ஃபர்ஸ்ட் குறில் சே இருக்கு, சே இருக்கு, சே இருக்கு, எல்லாமே சே இருக்கு. இப்போ அடுத்தடுத்து பார்த்த வேண்டியதான். டா இருக்கு. டாக்கு அப்புறம் தான் பா, பாக்கு அப்புறம் தான் லா, லாக்கு அப்புறம் தான் நா. முடிஞ்சு போச்சா? பாருங்க 112க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 113 வாயில் இலக்கியம் மற்றும் சந்தி இலக்கியம் என்று அழைக்கப்படக்கூடிய சிற்றிலக்கிய வகை. என்ன சிற்றிலக்கியம் பார்த்தீங்கன்னா தூது தான். தூது தான் என்ன சொல்றாங்கன்னா வாயில் இலக்கியம் மற்றும் சந்தி இலக்கியம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அப்போ 113க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 114 பாருங்க. ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று போற்றிய யாருன்னு கேட்டிருக்காங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர் தான் போற்றிருக்காரு. 114க்கு ஆப்ஷன் 4th தான் கரெக்ட். 115 லைட் ஆஃப் ஆசியா. அதாவது லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரும் பார்த்தீங்கன்னா எட்வின் அர்னால்ட் அவர்கள் தான். இப்போ 115க்கு ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட். 116 பாருங்க. மெய் மயக்கம் படிச்சிருப்போம். மெய் மயக்கத்துல உடல்நிலை மெய் மயக்கம், வேற்றுநிலை மெய் மயக்கம் அப்படிங்கிற 2 வகையா படிச்சிருப்போம். அதுல வேற்றுநிலை மெய் மயக்கத்துடைய எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. இர் மற்றும் இல் இதுதான் வேற்றுநிலை. உடல்நிலை அப்படின்னா கா சா தா பா இது போயிடும். சரிங்களா? இது உடல்நிலையாயிரும். இது வேற்றுநிலையாயிரும். இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஈரொற்று மெய் மயக்கம் ஆயிரும். அப்ப 116க்கு ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட். கொஷின் நம்பர் பாருங்க 117 தேம்பாவணி காப்பியத்தின் சரியான பிரிவுகள் கேட்டிருக்காங்க.
தேம்பாவணி அப்படின்னாலே 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 பாடல்களை கொண்டதுதான் தேம்பாவணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப 117க்கு ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட். 118 பாருங்க. பாரதியார் இயற்றிய ஞானரதம். ஞானரதம் அப்படிங்கிற நூலே எந்த நூல் அப்படின்னா உரைநடை இலக்கியம் தான். இப்ப 118க்கு சி தான் கரெக்ட். 119 பாருங்க. தாகூரின் விஸ்வ பாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் கேட்டிருக்காங்க. எங்கேன்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல தான் அமைஞ்சிருக்கு. 119க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். 120 கவிஞர் வாணிதாசன். வாணிதாசன் இயற்றிய நூல்கள்ல பொருந்தாதது வேறுபட்டது கேட்டிருக்காங்க. பொருந்தாது அப்படிங்கும்போது தமிழச்சியின் கத்தி. வெறுமனே தமிழச்சி அப்படின்னா தான் இவர் நம்ம சொல்ல முடியும். தமிழச்சியின் கத்தி அப்படிங்கும்போது பாரதிதாசன் போயிடும். அப்ப இங்க வராது. சரிங்களா? இது மட்டும் வராது. குழந்தை இலக்கியம், தொடுவானம், எழிலோவியம் எல்லாமே வந்து இது மட்டும் நமக்கு வராது. 120க்கு ஆப்ஷன் ஃபோர்த் தான் சரி. 121 பாருங்க. பல வகைக்கும் பயன்படக்கூடிய நீர் தேக்கம். அதற்கு பேரு தான் இளஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஊரணி அப்படிங்கிறது நமக்கு கிணறு தான். சரிங்களா? கம்மாய் அப்படிங்கிறது நமக்கு மதுரை வட்டார வழக்குல சொல்லக்கூடியது. கம்மா அப்படிங்கிறோம். அதான் கம்மாய், கண்மாய். அதான் கரெக்ட். அப்ப 121க்கு சி தான் கரெக்ட். இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். லைட்டா பாத்துங்க. அடுத்து பாருங்க 122. தலைமை உன்னை தேடிக் கொண்டு வந்தால் வரட்டும். நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு. அதாவது சேரிட்டி. சரிங்களா? ஒரு தொண்டு தான் தேடணும். பண்பைத்தான் தேடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. யார் சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா வரதராஜனார். 122க்கு மூவா. ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். 123 பரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் கேட்டிருக்காங்க. எல்லாமே 10th புக்ல நிறைய கொஸ்டின் இருக்கு. அப்ப கு அழகிரிசாமி அப்படிங்க. ஏன்னா ராஜநாராயணனுக்கு முன்னாடியே எழுத ஆரம்பிச்சவர் தான் கு அழகிரிசாமி. இப்ப 123க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த பாருங்க 124. மீ ஓரெழுத்து ஒரு மொழியுடைய பொருள் கேட்டிருக்காங்க. மீ அப்படின்னாலே உயர்வு, வான் உயர்வு தான். சரிங்களா? இப்ப 124க்கு ஆப்ஷன் செகண்ட் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 125. 125 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பொறுத்துக கொடுத்திருக்காங்க. பொறுத்துகையில பகாபதத்தை வச்சு பொறுத்துக கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பெயர் பெயர் பகாபதம். பெயர் பகாபதம் அப்படிங்கும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா கண் அப்படிங்கறதான். ஏன்னா கண் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் பிரிக்க முடியாது. பெயர் சொல்லுதான் கண் அப்படிங்கிறது. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 4. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 4 இருக்கக்கூடிய ஆப்ஷன் எங்க இருக்குன்னா சி தான் இருக்கு. அப்ப 125க்கு ஈஸியா எடுத்துடலாம். 4, 3, 1, 2 அப்படிங்கிறது 125க்கு சி தான் கரெக்ட். அடுத்த பாருங்க 126. ரஷனிய யாத்திரிகம் நூலின் பருவங்களுடைய எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 5 பருவங்களை கொண்டது. டைரக்டான கொஸ்டின் தான். ஈஸியான கொஸ்டின். டைரக்டா படிக்கும்போது படிச்சிட வேண்டியதான். அடுத்த பாருங்க சொல்லும் பொருளும். சொல்லும் பொருள்ல தாள். தாள் அப்படிங்கிறனுடைய சரியான ஆன்சரு முயற்சி அப்படிங்கிறதா அர்த்தம். சரிங்களா? தாள் அப்படிங்கிறது முயற்சி. இப்ப 127க்கு சி தான் அர்த்தம். சி தான் ஆன்சர். 128 பாருங்க. மருதத்திணைக்குரிய சிறு பொழுது. ஏன்னா சிறு பொழுது பெருபொழுதை வச்சு அகம் சார்ந்தது புறம் சார்ந்ததை வச்சு கொஷின் போடும்போது மருதத்திணைக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க கொஷின். ஈஸியான கொஷின் தான். இப்ப மருதத்திணைக்குரியது சிறு பொழுது அப்படிங்கும்போது இப்ப மருதம் அப்படிங்கும்போது மருதை, மதுரை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மருவி வந்ததுதான் மதுரை வச்சுக்கோங்க. மதுரையில வைகை டேம் இருக்கு. அப்போ மதுரை வைகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ மருதத்துக்கு வைகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதே மாலை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முல்லை. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் பொறுத்து கேட்கறான். இப்ப முல்லை அப்படிங்கும்போது மாலை. அப்ப லைக்கு லை ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? வேற ஒண்ணும் வேண்டாம். இதெல்லாம் கூட வேண்டாம். சரிங்களா? ஏற்பாடு யாமமெல்லாம். யாமமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி போயிடும். இதெல்லாம் கூட வேண்டாம். இது ரைமிங்கா வச்சனால ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப 128க்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் சரி. அடுத்து பாருங்க 129. பொருந்தாத இணையை கண்டறி அப்படின்னு சொல்றான். பொருந்தாத இணையில ஃபர்ஸ்ட் பாருங்க புதுக்கவிதைக்கு. புதுக்கவிதைன்னு எடுத்துட்டாலே நான் பிச்சை மூர்த்தி தான். சரிங்களா? புதுமை பித்தன் வரமாட்டாரு. நான் பிச்சை மூர்த்தி. பிச்சை மூர்த்தி தான் புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது. நான் பிச்சை மூர்த்தி இல்ல அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் அப்படிங்கிறத கொடுக்கணும். இது நீங்க ஞாபகம் வச்சு. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்டே நமக்கு மேட்ச் இல்லாம தான் இருக்கு. எதுக்கும் அடுத்தது பாத்துருவோம்.
சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசன், பொது உடைமைக்கு திருவிக்கா, தனித்தமிழுக்கு மறைமலை அடி. மீதி எல்லாமே கரெக்ட். அப்போ ஒன்லி ஒன் மட்டும் தப்பு. 129க்கு ஏ தான் கரெக்ட். அடுத்த பாருங்க 130. சூப்பரான கொஷின் பாருங்க. தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் தான் டிகேசி. டிகேசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகமணி அப்படிங்கிறதான் டிகேசி. சரிங்களா? ஓகேவா? முக்கியமான கொஷின் தான். அப்ப 130க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்ட். அடுத்த பாருங்க 131. நகைத்தல் இச்சொல்லியுடைய வேறு பொருள் கேட்டிருக்கான். இப்ப வேறு பொருள் அப்படின்னாலே பகுதி மட்டும் வரக்கூடியது. அதுக்கப்புறம் அதை பிரிக்க முடியாம இருக்கும். அப்போ நகை அப்படிங்கிறதான் நகைத்தலுடைய சரியான வேறு சொல். 131க்கு ஆப்ஷன் ஃபோர்த் தான் சரி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 132. அகர வரிசையை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகர வரிசையிலால எல்லாமே வாழ தான் இருக்கு. சரிங்களா? பாருங்க வா இருக்கு, வா இருக்கு, வா இருக்கு. எல்லாமே வா தான் இருக்கு. இப்போ குறில் வா தான் எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப ஃபோர்த் வராதுன்னு எடுத்துட வேண்டியதான். அடுத்து பாருங்க சா வரிசை. இங்கேயும் சா வரிசை இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா லா வரிசை. அப்ப இது கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க இங்க லா இருக்கு, இங்கேயும் லா இருக்கு. ஓகே ரைட். அடுத்து வந்து பார்த்தோம்னா இல்லு இருக்கு, இங்க வந்து பார்த்தோம்னா நா இருக்கு. அப்போ இல்லுக்கு அப்புறம் தான் நா வரணும். சியும் வராது. ஏ தான் கரெக்ட். 132க்கு ஏ தான் சரி. சரிங்களா? அடுத்து பாருங்க 133. என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா வௌ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியுடைய பொருள் வௌ அப்படின்னு. இப்ப நாய்க்குட்டி இருக்கு அப்படின்னா வௌ அப்படின்னு கடிக்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதோடைய அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கடிக்க வருது கவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியான கொஸ்டின் தான். இப்போ 133க்கு சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 134. அனலில் விழுந்த புழு போல. அப்ப தீல விழுந்த புழு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்பம் தான். சரிங்களா? தவிப்புன்னு போட்டுறக்கூடாது. துன்பம் தான், வருத்தம் தான், கஷ்டமா இருக்கும். அப்ப 134க்கு சி தான் ஆன்சர். அடுத்து பாருங்க 135. பணப்பை அப்படிங்கிறான். இப்ப பணப்பை அப்படிங்கிறது பணத்தை உடைய இல்லைன்னா பணத்தை கொண்ட பை அப்படின்னு வைக்கலாம். சரிங்களா? பணத்தை கொண்ட பை. அப்ப பணத்தை அப்படிங்கும்போது ஐ அப்படிங்கிற இரண்டாவது வேற்றுமை உருபு இருக்கு. அதோடைய யூசேஜ் இருக்கு. அப்போ 135க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க 136. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வளன். அவர் தான் கரெக்ட். 136க்கு சி தான் ஆன்சர். அடுத்து பாருங்க 137. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மோசிக்கீரனார் அப்படிங்கிறதான். இப்போ 137க்கு சி தான் சரி. அடுத்து பாருங்க கரெக்டான ஆங்கில சொல் இருக்கு, நிகரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. மெர்சி. மெர்சி அப்படின்னா என்ன சொல்றோம்னா கருணை. கருணை அப்படிங்கிறது 138க்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. அடுத்த பாருங்க 139. எந்த கொஸ்டின் பாக்குறோமோ இல்லையா திராவிட மொழிகள் சம்பந்தமா பார்த்து வச்சோம். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஏறும். இப்ப பாருங்க வார்த்தை தமிழ், தமிழா, திராவிடா, திராவிடா அப்படிங்கறதான் உருவாச்சு. ஸ்டேஜ் நிறைய இருக்கு மிடில்ல. நமக்கு தரும்போது இந்த ஸ்டேஜ் கொடுத்துருக்கான். இப்ப இது யாரு சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஈராஸ் பாதிரியார் அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்ப 139க்கு சி கரெக்ட். அடுத்த பாருங்க 140. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் என்று அழைக்கப்படக்கூடியது. ஃபர்ஸ்ட் சைனா, அதுக்கப்புறம் தான் இந்தியா. அப்ப சைனா தான் எடுக்க வேண்டியது. ஓகேங்களா? இப்ப 140க்கு பி தான் ஆன்சர். அடுத்த பாருங்க 141. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நடு நின்ற நன் நெஞ்சினோர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்ப நடு நின்ற நன் நெஞ்சினோர் அப்படின்னு பார்க்கும்போது எந்த நூலா கிடைக்குது அப்படின்னா பட்டினப்பாலை அப்படிங்கிறது சரியான ஆன்சர் 1. ஓகேங்களா? ரெண்டாவது பார்க்கும்போது பாலோடு வந்து பூலோடு பெயரும் அப்படிங்கிறது சரிங்களா? பாலோடு வந்து பூலோடு பெயரும் அப்படிங்கிற நூலு குறுந்தொகை வரும். சரிங்களா? அகநானூறு கிடையாது, குறுந்தொகை வரணும். அப்போ 1 கரெக்ட், 2 அப்படிங்கிறது தப்பு. சரிங்களா? அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு அப்படிங்கும்போது ஆன்சர் எங்க இருக்குன்னா சீல இருக்கு. சரிங்களா? 141க்கு சி தான் சரி. அப்ப இங்க குறுந்தொகைன்னு வரும். சரிங்களா? குறுந்தொகை அகநானூறு கிடையாது. அப்ப 141க்கு சி. 142 பார்த்தீங்கன்னா படைப்புகள் கொடுத்துருக்கான். இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். நாமக்கல் கவிஞருடைய கொஸ்டின். சரிங்களா? இப்ப இசை நாவல்கள். இப்ப நாமக்கல் கவிஞருடைய கவிஞர்கள் கலைகள்ல இசை நாவல்கள் எத்தனை இசை நாவல்கள் படைச்சிருக்காரு அப்படின்னா 3 வகையான இசை நாவல்களை படிச்சிருக்காரு. சரிங்களா? 3 வகையான இசை நாவல்கள்.
அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 3 இருக்கக்கூடியதே ஏ மட்டும்தான் இருக்கு. ஒண்ணு இது தெரிஞ்சா எடுக்கலாம். இல்ல மொழிபெயர்ப்பு நூல்கள் 4. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற கொஷின் மொழிபெயர்ப்புகள் 4 எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இதை வச்சு நம்ம போடலாமான்னா போடலாம். ஆனா அடுத்த ஆப்ஷன் எல்லாம் செக் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இது தெரிஞ்சா போடலாம். அப்ப 142க்கு இசை நாவல்கள் 3, புதினங்கள் 5, கவிதை தொகுப்பு 10, மொழிபெயர்ப்பு 4. மேட்ச் பண்ணும்போது 3, 4, 2, 1 அப்படிங்கிறது 142ங்கிறனா 7. 143 பாருங்க. வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் என்னும் நூலை தொகுத்து வெளியிட்டோம். சூப்பரான கொஷின். யாருன்னு பாத்தீங்கன்னா வானமா மலை அவர்கள் தான் தொகுத்து வெளியிட்டிருக்காரு. பக்காவான கொஷின். சரிங்களா? அதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஷின் பார்த்து வச்சுக்கலாம். 143க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க 144 ஆஸ்தட்டிக். ஆஸ்தட்டிக் அப்படின்னாலே அழகியல். அழகியலுக்கு வேற ஏதாவது பேர் சொல்லலாம்னா சொல்லலாம். முருகியல். ஏன்னா முருகன் சொல்றோம். அழகென்ற சொல்லுக்கு முருகன். அப்ப முருகியல் அப்படின்னு போட்டுற வேண்டியதான். 144க்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். 145 பாருங்க. சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது அப்படின்னு சொல்லிட்டு பாடல் பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர்தான் திரைக்கவி திலகம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்ப 145க்கு சி தான் ஆன்சர் கரெக்ட். அடுத்த பாருங்க 146 சூரியனை கண்ட பனி போல. அப்ப சூரியனை கண்ட பனி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே உருகி வரும். அப்போ உருகி வரும்போது அதனுடைய ஆன்சர் என்னவா சொல்லலாம் அப்படின்னா விலகுதல் அப்படிங்கறத சொல்லலாம். 146க்கு ஏ தான் கரெக்ட். 147 நீ வள்ளுவரை படித்து பார். இப்ப நீ வள்ளுவரை படித்து பார் அப்படிங்கிறது ஆகு பேர் கேட்டு. இப்ப வள்ளுவரை வெறும்னா படிக்க முடியாது. அவர் எழுதின திருக்குறள், அதாவது அவருடைய கருத்துக்களை தான் படிக்க முடியும். அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன எடுக்கலாம் அப்படின்னா கருத்தாகு பெயர் அப்படிங்கிறத எடுக்க முடியும். இப்ப 147க்கு சி தான் கரெக்ட். 147க்கு சி. ஓகேங்களா? 148 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய நிறைமொழி மாந்தர். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நிறைமொழி மாந்தர்கள் கொடுத்துட்டாலே சித்தர்கள் தான். இப்ப 148க்கு சி தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்த பாருங்க 149 தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எந்த மாவட்டம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம். பாக்ஸ் கொஷின் பார்த்து வச்சுக்கணும். 149 வந்து பாத்தீங்கன்னா சி தான் ஆன்சர். அடுத்த பாருங்க 150 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பு பற்றி உறுதிப்படுத்தக்கூடிய அகழ்வாய்வு தளம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. எக்ஸ்கவேஷன் கேட்டிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா அரிக்கமேடு தான் சொல்லுது. ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை பத்தி சொல்லக்கூடியது அரிக்கமேடு. 150க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? ரைட். தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. அந்த கொஸ்டின் திரும்ப கூட பார்ப்போம். ஓகேவா? சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.